உன்னோட பழைய பேலன்ஸ். அதாவது நேத்து பொண்டாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். என்னது ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம்மா, அவசர அவசரமா ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. இது அவளுக்கு 5வது அட்டாக். 5வது ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? காசு பணம் பார்க்காம கண்ணு கருத்துமா பாத்துக்கிறல்ல, அதான் உசுரோட இருக்கா. இதெல்லாம் பார்த்து பார்த்து நொறுங்கி போன என் மனசு ஆறுதலா இருக்கிறதுக்கு தான் ஒன்ன மாதிரி பிள்ளைட்டு நெருங்கி பழகிட்டு இருக்கேன். ஏயா, உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுகிட்ட பழகி காசு வாங்குறதே ரொம்ப பாவம். இந்த காசை மருந்து செலவுக்கு நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் சோனா, தேங்க்ஸ். மடி ரொம்ப நன்றிடா கண்ணு. இன்னொரு 500 ரூபா இருந்தா என் பொண்டாட்டிக்கு ஸ்கேன் எடுத்துருவேன். யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியாம முழிக்கிறம்மா. நான் கொடுக்க மாட்டேனா? இந்த பணத்தையும் நீயே வச்சுக்கோ. என் உசுர்ல வரைக்கும் நீ வரங்க ஓட்டப்போ. டேய், இப்பதானே குடிச்ச, தம்பி குடிக்க வேணாமா? என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தலடி என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாருக்கு எனக்கு கிடையாது. ஆகாட்டு. அப்பா. அப்பாவா? யாரா அது? எதிரி எதிரி, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. எதுக்கு இந்த பசங்களை பார்த்து நீ ஓலிடு? இல்ல, பக்கத்து வீட்டுக்கார பசங்க என்னை பார்த்தானா என் ஒய்ஃப் போய் சொல்லிடுவாங்கம்மா. அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவ பொட்டுன்னு போயிட்டானா. ஆமா, அவங்க எதுக்கு உன்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க? அப்பா அப்பான்னு கூப்பிடாம என்ன ஒண்ணு சொல்ற? இல்ல இல்ல, அவங்க அனாதை பசங்கம்மா, அம்மா அப்பா கிடையாது. அதனால என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டானுங்க. நீங்களே வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வரேன். போங்க போங்க. ஏய், ஐயோ வர ஓடி ஓடி. அடி சும்மா கட்டி ஓடி. ஏய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஐயோ வரானே வரானே வரானே, என்ன ஒண்ணு? ஐயோ இங்க பாதல்லையே. ஏய், ஓடாத நில்லு. ஏய், எவனா இருக்கா வெளியில? எவனா இருக்கானேடா? ஏய் நில்லு. ஐயோ, பெத்த பிள்ளைக்கு பயந்து ஓடுறது உலகத்திலே நான் ஒருத்தனா தானா இருப்பேன். நான் என்ன செய்வேன்? மெட்ராஸ் கூட ஓடியாச்சே, இனிமேல நான் இங்க ஓட. ஏமா, இங்க கருப்பா ஒசரமா ஒரு ஆள் ஓடி வந்தாரா? பாக்கலையேப்பா. இந்த பக்கம் தானே வந்தா? இல்ல, யாரும் வரலையே. எங்க போட போற நீ? அப்பாடா, தப்புச்சண்டா கடவுளே. ஐயோ, உசுரோட மண்ணை போட்டு புதைக்கிறாங்களே சாமி. இது எந்த பொறுப்பு தெரியலையே. என்ன வார்த்தைடா பேசுற? பெத்த அப்புறம் போய் பொறுக்கீங்கறியா? கண்ணால பாத்துட்டு வந்து தானே பொறுக்கேன்னு சொல்றேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? மறுபடியும் அவரை பொறுக்கீங்கறியா? உடுவாடா. இந்த வீட்ல இருக்காத போ. எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சிருக்கு பாரு. நிறுத்துப்பா, இதப்பா வீடு. ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சு? எனக்கு இப்படி பண்ணி என் புருஷனை காப்பாத்திக்கலாமே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன காச்சு? அது ஒண்ணு இல்ல கோயிந்து. போன வாரம் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள். அன்னைக்கே கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், போக முடியல. சரி இன்னைக்கு போலாமேன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு குட்டி நாய் என்ன கண்டவன விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓட அது ஓட, நான் ஓட அது விரட்ட. அப்படியே ஒரு ஆட்டோ ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் விழுந்தா ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சு. இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா? வாய் கூசமா போய் சொல்றானே. வலிக்குதுங்களா? ஒண்ணு இல்லம்மா, வாங்க வாங்க. ஒண்ணு இல்ல. ஐயோ ஆண்டவா, இது கோயில் பிரசாதம். இது நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க. இது நம்ம பெரிய பையனுக்குமா, அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. எங்க போனா நம்ம சரவணே? ஒண்ணு இல்லப்பா, அப்பா அவனுக்கு லட்டு வாங்கி வந்திருக்கேன், திங்கிறியா? ஏமா புள்ள ரொம்ப கோவமா இருக்கு? அவனை 4 போடு போட்டேன், அதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான். அடிச்சியா? ஆமா. பிள்ளை அவன் அடிச்ச அரஞ்சனா? ஏண்டி அவன் தவம் இருந்து பெத்த பிள்ளை அவனே கை நீட்ட நீ? ஆமா, ஏம்மா அடிச்ச? அப்படி கேளுங்க. எவனோ ஒரு புறம்போக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா. அந்த பொறுக்கியோட முகம் உங்கள மாதிரி இருந்துச்சான். என்கிட்ட வந்து சொல்றான், அதான் 2 போடு போட்டேன். ஓஹோ, அதுக்கு தான் போட்டியா? அம்மா, பையன் மேல எந்த குத்தமும் இல்லம்மா. அவனை பிடிச்ச வியாதி அப்படி ஆட்டி படைக்குது. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன வியாதிங்க கண்ணா? நான் சொல்றேன். அதாவது சின்ன பிள்ளையிலே அவன் யார பார்த்தாலும் சந்தேகப்படுற வியாதி இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னார். உங்ககிட்ட சொன்னா நீ எங்க அதிர்ச்சியாருன்னு நான் மூடி மறைச்சிட்டேன். அதனால அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பப்படாது. கோயிந்து, உன்னை பத்தி கூட பையன் என்கிட்ட நிறைய தப்பா சொன்னானே. என்ன பத்தியா? என்னன்னு? அந்த பலசர கடைக்காரர் கருப்புசாமி இருக்காருல்ல, அவர் கூட நீ சேர்ந்து 2 பேரும் இங்கிலீஷ் படம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம பால்கார பழனிசாமி இருக்கான்ல, அவன் மடியில படுத்துக்கிட்டு பீச்ல சுண்டல் வாங்கி தருவான். அப்படியா சொன்ன அந்த பாவி? அவன் சொல்லலம்மா, அவனை பிடிச்ச வியாதி அப்படி சொல்லுது. நீங்க நம்புறீங்களா? நான் நம்புவனா? என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவள கண்ணையாச்சு. அதனால என்ன பத்தி உன்கிட்டயோ உன்னை பத்தி என்கிட்டயோ சொன்னா நம்பப்படா.
ஓகே எவ கூடயாச்சும் கட்டுல கட்டி புடிச்சு படுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னா கூட நீ நம்ப கூடாது. இல்ல இல்ல நம்ப மாட்டேன் நம்ப நான் மாட்டேன். வச்சுக்க பாப்பா. ஐயோ என் புள்ளைக்கா இப்படி ஒரு வியாதியை கொடுக்கணும் அந்த ஆண்டவன். யாராவது யாராவது நான் தான். நீயா? ஒரு நிமிஷம் வெளியே வரியா? எதுக்கு? வர முடியுமா முடியாதா? கோயந்து கத்துன்னு சுருகிடுவேன். அத்தி கெட் அப் எந்திரி. நட. ஏய் எங்க அம்மாவை ஏமாத்தினதும் இல்லாம என்ன மென்டல்ல வேற சொல்றியா? இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன எங்க அம்மாவை பிரிக்கலான்னு பாக்குறியா? நீ என்ன போட்டு கொடுத்த நான் உன்ன போட்டு கொடுத்தேன். உண்மையா சொல்லு. அந்த வெள்ளைக்காரி கூட உட்காந்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? ஓ இந்த வெள்ளையா இருக்குமே அதான் ஐஸ்கிரீமா? இந்த நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த வெள்ளைக்காரி கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? டேய் ஏன்டா ஒரு அப்பா இவள இப்படி அநியாயமா பழிய போடுற? உங்க அம்மாவை தவிர வேற எவளையுமே ஏழெடுத்து பார்த்ததுலடா. ஏழெடுத்து பார்த்தது எங்க எம்மா சத்தியம் பண்ணு. ஆனா ஓ மேல சத்தியம். என்கிட்டயே உன் கேப் மாதிரி வேலை காட்டுறியா? உன்ன கத்திய காட்டினதுக்கே தர தர தரன்னு ஒண்ணுக்கு போயிட்டியே. இதே உனக்கு குத்தி இருந்தா? எது ஒண்ணுக்கு போயிட்டா? இது உனக்கே நல்லா இருக்காடா ஐயா. தெரியுதுல்ல. இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேவாவது எங்க அம்மாவை ஏமாத்துறது நிறுத்திக்க. அப்பாடா அப்பா. கொன்னுடுவேன். எது கிழவன் கிழவியே ஏமாத்திட்டாங்களா? அடா ஆமாடா, நாம நினைச்ச மாதிரி அது படிச்ச பொண்ணுமில்ல பட்டணத்து பொண்ணுமில்ல, பக்கா பட்டிக்காடு. ஏமாத்தி நம்ம தலையில புடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. என்னடா அது அநியாயமா இருக்கு? ஏன் அப்படி செஞ்சாங்க? சுயநலம் தான். சொந்தக்கார பொண்ணு புடிச்சு நம்ம தலையில கட்டி வச்சா வேலை வெட்டியில அது பாத்துக்க இதுக்கு ஜாலியா சுத்தலாம் இல்ல. நம்மளை பத்தி யாரு கவலைப்படுறாங்க? அப்படிப்பட்ட கிரிமினல்கள் இன்னும் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க நீ அமிக்கல தூக்கி போட்டு கொல்ல வேண்டியதானே? நீ செய்யலாம், நான் செய்ய முடியாதுடா. ஏன் அமிக்கலையா? அப்படின்னா கிரேட்டர் தூக்கி போட்டு கொல்ல வேண்டியதானா? புரியாம பேசாதடா. அப்பனாத்த இல்லாத என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குனவங்க அவங்களே எனக்கு துரோகம் பண்ணால என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுடா மச்சான். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். சரிப்பா ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு நடந்துச்சா இல்லையா? ஏன்டா அடிச்சு கிளப்புற? வாழ்க்கை இரண்டு போய் கிடக்குன்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் நைட், செகண்ட் நைட், தேர்ட் நைட் எப்படி நடக்கு? சரி விடு, கோவப்படாத மச்சான். கடவுள் என்னைக்குமே என்ன பண்ணுவான்னா ஒரு கதவு மூணானா ஒரு கதவை திறப்பான். நீ பாத்தியா? நான் பார்த்தனோ பாக்கலையோ இன்னைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன், என் கூட வர்ற. அங்க வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ பாக்குற. டேய் மச்சான், நரக வாசல மூடிட்டு சொர்க்க வாசல திறந்தாடா. என்னது சொர்க்க வாசல? வா சொல்றேன். ஹாய் பாலி. ஹாய் டார்லிங். ஹாய் நீ எப்படி இங்க? ஹாய் என் கண்ணே. ஹேய் இது யாரு பையன்? சூப்பரா இருக்கு. ஹலோ அவனுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கம் ஆன் யா. வாடா. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குடா. யாருக்கோ பிறந்த நாள் சொல்லி கூட்டிட்டு போனேன். அங்க போனா ஒரே கூத்தும் கும்பாலமா இருக்குது. இங்க வந்து பார்த்தா ஒரு மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வந்து போயிட்டு அட்மாஸ்பியரே சரியில்லை. டேய் இது ரெட் லைட் ஏரியா தானே? எது ரெட் லைட் ஏரியாவா? எந்த பொண்ணாட சொன்னா? ஒரு பக்குவம் பரதை சொல்லியிருப்பான், அனுபவம் அனாதை சொல்லியிருப்பான். ராஸ்கல், இது ஒரு மனநல மருத்துவம் மன்னடா. போடா உள்ள. அட போப்பா சும்மா போய் இருந்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வா. வா பழனி. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. உட்காருங்க. Thank you. நீங்க ஏதோ கம்பெனில மேனேஜரா இருக்கீங்களாமே? Yes. உங்க ஃப்ரெண்ட் எல்லா டீடைல்ஸும் உங்களை பத்தி சொன்னாரு. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ எதுக்கு Dress எல்லாம் கழட்டுறீங்க? நீங்க முதல்ல இத போடுங்க. என்னங்க நீங்க? இங்க வரவங்க எல்லாம் என் உடம்ப முழுசா பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடான்னா? ஐயோ நான் அந்த எண்ணத்துல இங்க வரலைங்க. என் ஃப்ரெண்டு தான் ஏதோ ஒரு பெரிய மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பொய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்துட்டா. இல்லையே, அவர் என்கிட்ட வேற மாதிரியிலே சொன்னாரு. உங்களுக்கு ஏதோ பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டான்னு சொல்லி அது உண்மைதாங்க. எனக்கு ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, கொஞ்சம் கூட விவசாய இல்லாத ஜென்மங்க. நான் எவ்வளவோ சொல்லியோ என்ன ஏமாத்தி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. நன்றி கேட்டுக்கள். இருந்தாலும் கூடங்க அவங்க பொண்ணு தப்புக்காக நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ண கூடாது இல்லைங்களா? நல்ல பாலிசி. உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வாழ்க்கையில வெக்ஸாயி எதிர்பாராம இங்க வந்துட்டீங்க, பணமும் கொடுத்துட்டீங்க. அதனால ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. சரி மேடம். ஏன் என்ன பிடிக்கலையா? அது இப்படி உட்காருங்களேன். இப்போ ரசனைங்கிறது வேறங்க, அதுக்காக நாம வரம்பு மீறக்கூடாது. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளை என்ன நினைக்கிறாங்க? தனக்கு வர பொண்டாட்டி கற்புள்ளவளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொண்ணு நினைப்பா. என்ன, தனக்கு வர புருஷன் சுத்தமானவனா இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் உங்க பர்சனாலிட்டியில மயங்கி கொஞ்சம் அப்படி இப்படி ஏடா கூடமா நடத்துன்னு வச்சுங்களேன். இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னா அவன் என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பா? இப்போ
கற்புங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, ஆணுக்கும் அவசியம். உங்களை ஒரு நல்லவன்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா பக்கா ஜென்டில்மேன். நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா வாழணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்னும் கவலைப்படாது, எல்லாம் சரியா போயிடும். சாப்பிடுமா. நீ சாப்பிட்டாதான் தாத்தா சாப்பிடுவேன். சாப்பிடு. ஐயோ இன்னுமா சாப்பிடல? நேத்து ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறியே. நீ கவலைப்படாதம்மா, அவன் எங்க போனாலும் இங்க தானே வந்தாகணும். அவன் அவங்க தாத்தா மாதிரி கிறுக்கன், அப்பப்ப கிறுக்குத்தனம் பண்ணுவான். ஆனா ரொம்ப நல்லவமா. ஆமாமா, என் பேரனுக்கு என்ன மாதிரி குழந்தை மனசு. நீ குழந்தையா? விட்டா 10-12 பெத்திருப்ப. தெரியுதுல. நைஸா கூப்பிட்டு சாப்பாட போடு. அவன் ஏற்கனவே இவன் மேல கோவமா இருக்கா. இவ கூப்பிட்டு அவன் வந்துருவானா? கரெக்ட், நான் கூப்பிடுறேன். பேரா அறிவழகு, வீட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும் நேரத்தோட வீட்டுக்கு வரது இல்லையா? இவ்வளவு நேரம் ஆயி நீ வரலனதும் என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? பாவம் ஈஸ்வரி கூட சோறு தினாம காத்து நிக்குது. வா விடு, இனிமே உன் கையால நான் சாப்பிடறதால போ. அப்படி ஏய்யா, இத்தனை வருஷமா என் கையால தானே உனக்கு சோறு போட்டேன். அதுக்கு தான் பெருசா துரோகம் பண்ணிட்டீல. பாரு, இனிமே ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரன் கையால சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே ஒழிய உன் கையால சாப்பிட மாட்டேன். நீ துரோகி. ஐயா அறிவு பேச்சல கேட்க மாட்டான்டி. அம்மா இப்படி சிட்டிக்க போற நேரத்துல கரெக்ட் பண்றேன் பாரு. வக்கமான் அறிவழகா, அறிவு அறிவழகா நில்லுப்பா. உங்க பாட்டிக்கு நல்ல சூடு கொடுத்த, அவ வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டா. நீ என்ன பண்ற? பழசெல்லாம் மறந்துடுற. எனக்காக, இந்த தாத்தாவுக்காக உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இரு. அந்த கலவியா துரோகி. ஆனா நீ ஒரு கொலகார, கேப் மாதிரி, மொல்ல மாதிரி முடிச்சு பேரா உன்னை வாழ்நாள் பூரா மன்னிக்க மாட்டேன். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே. அது ஒண்ணு இல்லம்மா, இவன் மேல உள்ள கடுப்புல அவன் கோச்சிட்டு போறான். வேற ஒண்ணும் இல்ல. போதும் ஈஸ்வரி, நீயே போய் சமாதானம் பண்ணி கூட்டு வா. ஐயோ நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் போ. மாமா என்ன? கொஞ்சம் சாப்பிட்டு வந்து படுத்துக்கோங்க மாமா. நான் சாப்பிட்டாச்சு, நீ கரவை தாப்பா போட்டு இப்படி வா. ஆ, உள்ள வந்து அருவா எடுத்து வெட்டிடுவீங்க. அந்த தலகான கொடுங்க, நான் நேத்து மாதிரியே பாட்டி கூட படுத்துக்கிறேன். நேத்து கோவத்துல சொல்லிட்டேன், வெட்டல மாட்ட உள்ளவா. ஓ, அப்ப என்ன மன்னிச்சிட்டீங்களா? தாத்தா பாட்டி, மாமா என்ன மன்னிச்சிட்டாரு. எனக்கு தெரியுமே நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்கன்னு. எப்படி? நீங்க தான் ஒரு கிறுக்கனாச்சே. கிறுக்கனா? அடிச்சு பல்லுல உடைச்சு. சாமி சாமி, நான் இல்ல சாமி, பாட்டி தான் சொன்னாங்க நீங்க தாத்தா மாதிரி ஒரு கிறுக்கன்னு. அந்த கிழவி அப்படித்தான் பேசு, அதுக்காக நீ அப்படிலாம் பேசக்கூடாது. சரி சாமி, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சாமி. மன்னிச்சிரு சாமி, மன்னிச்சிரு சாமி. ஐயோ, இந்த சாமிங்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா? உன் வீட்டுக்கார சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். சரிங்க மாமா. பாத்தியா மாமா எவ்வளவு நல்லா இருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு வாழ்க்கையில ஏதாவது லட்சியங்கள் இருந்திருக்கா? லட்சியமா? ஆசைகள். ஆசையா? ஓ, நிறைய இருக்கே. ஏதாச்சும் இருந்தா சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து உங்கள மாதிரி நல்ல வெள்ளையா வாட்ட சாட்டமா எங்க ஊர் மதுரை வீரசாமி மாதிரி ஒரு நல்ல புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டேன். அத வளைச்சு போட்டீங்களா? போங்க மாமா. அடுத்து ஏதாச்சும் இருந்தா சொல்ல. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும். எங்க ஊர்ல எங்க பாட்டி 10 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. எங்க பெரியம்மால அவங்க 8 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா சீக்கிரம் செத்து போயிட்டாங்களா, அதனால எங்க குடும்பத்துல நான் ஒரே பொண்ணா போயிட்டேன். ஓஹோ, உங்க அம்மா விட்டதையும் சேர்த்து நீ பெத்துக்கலாம்னு பாக்குற. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். அப்புறம் எனக்கு சாமினா கூட ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் சுத்தி பார்க்கணும். முக்கியமா 108 அம்மன் கோயில், ஆறுபடை வீடு எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோயில் அதெல்லாம்? ஐயோ நல்ல வேளை மாமா ஞாபகப்படுத்துனீங்க, அது கூட பார்க்கணும். சரி, இந்த கோயில் குளம் எல்லாம் போக வேண்டியது, அதெல்லாம் நியாயமான ஆசை தான். அந்த சமாச்சாரம் நீ வச்சுக்க. ஆனா அந்த குழந்தை பெக்கிற சமாச்சாரத்தை மட்டும் என்கிட்ட விட்டுரு. என்ன இழிப்பு? குழந்தைய நீங்க எப்படி மாமா பெத்துக்க முடியும்? கிராமத்து குசும்பு. அது குழந்தை நீதான் பெத்துக்க முடியும், நான் பெத்துக்க முடியாது. ஆனா எப்ப பெத்துக்கலாம், எத்தனை பெத்துக்கலாங்கிறத நான் முடிவு பண்ணலாம்ல. ஓஎஸ் இங்கிலீஷ். ஈஸ்வரி, நாட்டுல ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அரசாங்கமே உன்னே உன்னோட நிப்பாட்டிங்கடா அப்படின்னு கைய கால புடிச்சு கெஞ்சுறாங்க. அதனால நம்மளுக்கு ஒரே ஒரு குழந்தை போதும். என்ன மாமா, ஒரே ஒரு குழந்தையா? அதுக்கு மேல பெத்துக்கிட்டா தேச துரோகம். ஐயோ மாமா மாமா, நம்ம 2 குழந்தை பெத்துக்கலாம் மாமா. 2? உங்கள மாதிரி ஒரு பொம்பளை குழந்தை, என்ன மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தை. உனக்காக வேணா 2 குழந்தை பெத்துக்கலாம். ஆனா 2 வருஷம் கழிச்சு தான் பெத்துக்கணும். 2 வருஷமா? இப்போ நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். பாட்டி சொன்னாங்கல்ல.
ஏன் தெரியுமா? ஏன்? 2 பேரும் சம்பாரிச்சோம்னா தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறத குடும்பத்துல கொடுத்துட்டு இன்னொருத்தர் சம்பாதிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டிட்டு பேங்க்ல எல்லாம் பணம் சேர்த்து வச்சுட்டு பிறக்க போற குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம். அதனாலதான் இப்ப இருக்கிறது என் சம்பாத்தியம் ஒண்ணுதான். அதுல திரை நடக்குமா? ஓ அதான் 2 வருஷம் தள்ளி போட சொன்னீங்களா? சரி மாமா, நீங்க ரொம்ப படிச்சவரு, நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். என்ன ஒரு 2 வருஷம் நம்ம 2 பேரும் தள்ளி படுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, நீங்க கட்டில படுத்துக்கோங்க, நான் பாய் போட்டு கீழே படுத்துக்கிறேன். தள்ளி எல்லாம் படுக்க வேண்டாம். 2 பேரும் ஒன்னா படுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டே குழந்தை பெக்கிறது தள்ளி போடலாம். அதுக்கான வசதி எல்லாம் இப்ப இருக்குது. ஆ? ம். என்ன மாமா? அது ஒண்ணு இல்ல. கண்டுபிடிச்சா டோய். மாமா, நான் ஒண்ணு சொன்ன நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே. ம்ஹும். இந்த முடியல உங்களை பார்த்தா பார்த்தா கரடி குட்டி மாதிரி இருக்கு. ஏன் அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எங்க ஊர்ல நிறைய முடியோட இருந்தா ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவாங்க. அது கோகாரம் தான். ஆனா ஓ விஷயத்துல அப்படி இல்ல. என்ன மாமா எல்லாத்தையும் சோப் ஆக்கிட்டீங்க பாருங்க. அதுக்கு என்ன தண்ணி ஊத்தி கழுவிட்டா போகுது. ஐயோ போங்க மாமா, அச்சா எல்லாம் ஈரமாக்கிட்டீங்களே, புடவை எல்லாம் நனைஞ்சிருச்சு. அப்ப 2 பேரும் சேர்ந்தே குளிச்சிடலாம். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறதா? தாத்தா படி பார்த்துட்டு அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் தாத்தனாவது பாட்டியாவது நம்ம 2 பேரும் மட்டும்தான். வேற மாமா. இன்னையில இருந்து நான் உன்னோட லவ்வர், நீ என்னோட காதலி. காதலியா? கல்யாணத்துக்கு முன்னாடி தானே காதலிப்பாங்க. காதல் எப்ப வேணாலும் வருமே. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் இருக்கிற ரொம்ப சாதாரணமான காதல், டெம்பரவரி, எப்ப வேணாலும் புட்டுக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் ஸ்ட்ராங்கான காதல், கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கும். ஓ, அது மட்டும் இல்லாம கல்யாணமான புதுசுலயே கடக்கால் ஸ்ட்ராங்கா போட்டோம்னா தான் வாழ்க்கை 80-90 வயசு வரைக்கும் சிறகடிச்சு பறக்கும். ஓஹோ. காலையில டிஃபன் சாப்பிடாம வெளியில போயிடுச்சுங்க. எங்க அறிவு? ஈஸ்வரி, ஈஸ்வரி. ஐயோ பாட்டி, பாட்டி நானு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். காலையில தானே குளிச்சிட்டு போனா, மறுபடியும் எது குளிக்கிறா? ஆமா, உன் மாமா எங்க? மாமா கூட குளிச்சிட்டு இருக்காரு. இதே நான் கன்றாவி 2 சேர்ந்து ஒரே ரூம்ல குளிக்குதுங்க. கப்பல் லோடிங் எல்லாம் முடிஞ்சுதா? லோடிங் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருங்க. இருக்காரு. ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டைய கிட்டே போட்டு பழத்தையும் தேங்காயும் கொடுத்தா ஏமாத்தணும். கண்டா கடம்பா கதிர்வேலா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. ஏய், நிறுத்து. எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம்? இல்லங்கய்யா, நம்ம ஆபீஸ் ஓஹோன்னு இருக்கணுங்கிறக்காக ஓ. குடும்பத்தோட பழனி போய் நேர்த்திக்கடை மண்ட்டு நடந்தே வரேன் சார். இந்தாங்க பிரசாதம். ஏய், சார். எந்திரி. சார், என்ன? என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். யோ, ஏற்கனவே 2 பிள்ளைங்களுக்கு லோன் கொடுத்துருக்கேயா? சார், அது என் மூத்த பிள்ளை 2 சார். ஆஹா. அது போக எனக்கு இன்னும் 3 இருக்கு. மொத்தம் 5 சார். நீ வதவதன் பெத்துக்கிட்டே இருப்ப. மொத்த பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தா இந்த கம்பெனி ஆவறது. சார், நீங்க 5000 ரூபாய் முழுசா தரவனா சார்? என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன். சாபாஷ். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபாய் இருக்கு சார். இல்ல சார், அது போக 4945 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே போய் கட்டிடுவேன் சார். 55 ரூபாய் ஒரு அமௌண்ட், அதை வச்சுட்டு லோன் கேக்குற? போயா போயா வெளியா. டேய் சார், அறிவழகம் மேனேஜர் வந்துட்டாரா? சார் சார், அவன் ஜென்மத்துக்கு வர மாட்டான் சார். ஏன்? அவன் புதுசா கல்யாணம் பண்ணல சார். அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு ஏதோ மனசாகுமா, பசங்க வீட்டை விட்டு முடியாண்டா சார். நானும் அவன் உருப்படுறதுக்காக லட்டு ஐடியாவா கொடுத்தேன் சார். ஒண்ணுமே சேர்த்துல தப்பு தப்பா பண்றான். அதனால அவன் வேலைக்கு வருவாங்கிற என்ன உங்க மனசுல இருந்தா அதை இன்னைக்கே எரேஸ் பண்ணிடுங்க. ஏய், நீ எரேஸ் பண்ணுன்ற அவர் என்ட்ரி ஆயிட்டு இருக்காரு. குட் மார்னிங். உட்கார் அறிவழகா. என்ன உனக்கும் ஒய்ஃபுக்கும் எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான்? யார் இவன் சொன்னானா சார்? இவன் கிடக்குறான் சார், லூசு பையன். என் ஒய்ஃப் இருக்கு, கிராமத்து பொண்ணுதான் சார். 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு. ஆனா பயங்கரமான புத்திசாலி பொண்ணு சார். அப்படியா? நான் ஏதாச்சும் ஒரு மேட்டர் சொன்னேன்னு வச்சுங்களேன், டக்குன்னு புரிஞ்சுக்க சார். நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிடுச்சு சார். குழந்தைன்னு பெத்துக்கிட்டா ஒரே ஒரு குழந்தைன்னு சொன்னேன், அதுக்கு சரின்னு சொல்லிடுச்சேன். ஏன் பக்கத்தவெல்லாம் வதவதன் பெத்துக்கும் போது நீ ஏன் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிற? அப்படி கேளுங்க சார். ஏய், சார், மனுஷனால ஒரு கட்டுப்பாடு வேணும் சார். இப்ப எக்கச்சக்கமா குழந்தை பெத்துட்டோம்னு வச்சுங்களேன், வீட்டுல நிம்மதி போயிடும். வீட்டுல நிம்மதி இல்லைன்னா ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது. அப்புறம் குடும்பத்துல செலவு அதிகமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், இங்க ஆபீஸ்ல கை நீட்ட வேண்டியதா போயிடும் சார். அதனால ஒரே ஒரு குழந்தை பெத்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு நல்லது, ஆபீஸுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அடடடடடா. எதிர்கால இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறேப்பா. மனுஷன ஒரு பிரின்சிபல் இருக்கணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கதவு தாப்பாலாம் போட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கணும். அம்மாடி, நாங்க கோயில் குளம்னு போறது
சாமி கும்புறதுக்காக மட்டும் இல்ல கூடி சீக்கிரமே நீ எங்களுக்கு ஒரு பேரனும் பேத்தியும் பெத்து கொடுக்கணும். அதுக்கு வேண்டிக்கிறதுக்காக தான் போறோம். புரிஞ்சுதா? அம்மாடி நாங்க வாரத்துக்குள்ள முழுகாம இருக்கணும், வாந்தி எடுக்கணும். அடுத்த வருஷமே ஒரு பேரனை பெத்து கொடுத்து அவ என் மேல ஒண்ணுக்கு இருக்கணும். சரியா? அத பார்த்து இந்த ராஜாம்பா போதும், நீ வழியாத போய் ஆட்டோல இருப்போ. அங்க என்ன தகராறு? என்னடி நீல கண்ணீர் வடிக்கிற? நிறுத்து நிறுத்து. ஏன் அவளை திட்டுற? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கு இல்ல. இதுல வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசுறா, சட்டம். அதானே, நீ எதுக்கு மாமியார் கிட்ட சட்டம் எல்லாம் பேசுற? என்ன பாட்டி நீங்களே புரியாம பேசுறீங்க? குழந்தை எல்லாம் நான் என்ன பண்ணட்டும்? தினமும் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. எங்கேயாவது போய் சேர்த்து இல்லாமனு தோணுது. அழாதம்மா. ஏப்பா நீயாவது உன் பொண்டாட்டி டாக்டர் கிட்ட கூட்டு போக கூடாதா? நான் நினைச்சேன் டாக்டர் கூட்டிட்டு போன்னு. எங்க அம்மா தான் வந்து என்ன அம்மா வாடா உள்ள. ஏய் வீட்டுக்குள்ள வந்தா மண்ணதை ஊத்தி கொளுத்துங்க. ஜானகி ஐயா வாடாடா. இத பாரு, வீட்டுல பெரியவங்க இருந்தா குழந்தை இல்லன்னா சத்தம் போடதான் செய்வாங்க. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, உன் ஆத்தா அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட சொல்லு. கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே புள்ளைய பெத்துக்கணும். அதான் பொம்பளைக்கு அழகு. அம்மா ஈஸ்வரி வரட்டா? வர்றேம்மா, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.